விவேகத்தின் வழி. விவேகத்தின் வழியை விட்டு தப்பி நடக்கிற மனுஷன் செத்தவர்களின் கூட்டத்தில் தாவரிப்பான். கர்த்தருடைய வழி விவேகத்தின் வழி. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே நமக்கு வழியாகவும் வாசலாகவும் இருக்கிறார். நாம் கர்த்தருடைய நீதியின் வழியை விட்டு விலகக்கூடாது. விவேகத்தின் வழியை விட்டு தப்பி நடக்கக்கூடாது. பாவிகள் தாறுமாறாய் நடக்கிறார்கள். அவர்களுடைய நடைகளில் உறுதியும் நிச்சயமும் இருக்காது. பாவிகள் தடுமாறுவார்கள். துன்மார்க்கர் சிறிது தூரம் விவேகத்தின் வழியில் நடப்பார்கள். விவேகத்தின் வழி நீதியின் வழி. துன்மார்க்கரோ நீதியிலும் உண்மையிலும் சத்தியத்திலும் பிரியப்பட மாட்டார்கள். இவர்களுக்கு விவேகத்தின் வழியில் நடக்க பிடிக்காது. சிறிது தூரம் விவேகத்தின் வழியில் நடந்துவிட்டு அது பிடிக்காமல் அந்த வழியை விட்டு தப்பி நடப்பார்கள். இப்படிப்பட்டவர்கள் செத்தவர்களின் கூட்டத்தில் தாபரிப்பார்கள். விவேகத்தின் வழியில் நடந்தால் முடிவில் நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்ளலாம். வழிதப்பி நடந்தால் தாறுமாறாக நடக்க வேண்டும். அதன் முடிவு அழிவு. பாதை விலகி நீதியின் வழியை விட்டு தப்பி நடக்கிறவர்கள் எங்கு போகிறோம் என்பது தெரியாமலேயே அலைந்து கொண்டிருப்பார்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் உபதேசத்திற்கு கீழ்ப்படிந்து அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றும் போது நமக்கு ஜீவன் கிடைக்கும். நாம் ஜீவன் உள்ளவர்களின் கூட்டத்தில் தாவரிப்போம். விவேகத்தின் வழியை விட்டு தப்பி நடக்கிறவர்கள் பாவிகளாகவும் கர்த்தரிடத்தில் பக்தி இல்லாதவர்களாகவும் இருப்பார்கள். இவர்கள் விவேகமில்லாத மதியினர்கள். இவர்கள் காணாமல் போன ஆடுகளைப் போல அங்கும் இங்கும் சுற்றி அலைந்து கொண்டிருப்பார்கள். செத்தவர்களின் கூட்டம் என்பது ரெப்பாயீமரின் கூட்டம் என்று பொருள்படும். ரெப்பாயீமர் என்பவர்கள் ராட்சத சந்ததியார்கள். இவர்கள் உயிர் தெழுவதில்லை. பாவத்தில் சிக்கிக் கொள்கிறவர்களுக்கு தேவனுடைய கிருபை கிடைக்காது. இவர்கள் ராட்சதரின் கூட்டத்தோடு சேர்ந்து கொள்வார்கள். ரட்சிக்கப்படுவதற்கு வேதாகமத்தில் ஒரு சில காரியங்கள் நியதிகளாக கூறப்பட்டிருக்கிறது. மனுஷர் அந்த நியதிகளை கைக்கொண்டு நீதியின் பாதையில் ஜீவித்தால் அவர்களுக்கு ரட்சிப்பு கிடைக்கும்.